நீங்க நிறைய பேர் தனிமையில உட்கார முடியுமா, தனிமை இனிமை காண முடியுமா இப்படிலாம் சொல்லுவாங்க. தனிமையில நீங்க தேவனோட உட்கார்ந்து பாருங்க, அப்ப கிடைக்கிற வெளிப்பாடுகளே தனி. தேவனோட கூட உறவாட தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் கூட்டத்தோட இருக்க விரும்ப மாட்டாங்க. தேவனோட சத்தத்தை கேட்க தெரிஞ்சுக்கிட்டவங்க பெரிய கூட்டத்தோட கூட இருக்க விரும்பவே மாட்டாங்க. பெரிய பெரிய தேவ மனுஷங்களை பார்த்திருக்கிறேன். அவங்களை சுத்தி கிரௌடே இருக்காது. அவங்க எப்ப அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போய் தேவ சமூகத்துல உட்காரலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். தனித்திருக்கும்படி போனார்னு இருக்கும். பெரும்பாலும் அவர் தனித்திருக்கிறது எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனாருன்னு தான் இருக்கும். ஏன் வனாந்தரத்துக்கு போறாரு? ஏன் வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது இல்லையோ, எது கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு அந்த தேவனோட கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். வனாந்தரத்தை நீங்கள் உபத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உபத்திரம் இருக்குது, அந்த உபத்திரவத்தில் தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த உபத்திரவத்தில் தேவனுடையதான நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும். அந்த உபத்திரவத்திலே தேவனுடைய ஆறுதலை பார்க்க முடியும். அந்த உபத்திரவத்திலே தேவன் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம கடந்து வந்த உபத்திரவங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த உபத்திரவத்தெல்லாம் தேவன் மட்டும் இல்லாது இருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம் யோசிச்சு